Hello everyone, this is Nandini studying first year BSc Horns Agriculture in ACNRI Kilikulam. Let us see some points about national wage policy. First, let us know what is meant by a wage. Wage is nothing but the amount given to a worker working in a company on a daily basis. இப்போ அந்த வேஜ் வந்து எல்லா பீப்புளுக்கும் ஈக்குவலாக ஷேர் ஆகணும். அதுக்காக நம்மளோட கவர்மெண்ட் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் தான் வேஜ் பாலிசி. தி பிரின்சிபல்ஸ் விச் ஆக்ட் அஸ் அ கைட்லைன்ஸ் டு டிட்டர்மைன் த வேஜ் ஸ்ட்ரக்சர் ஆர் நவுன் அஸ் வேஜ் பாலிசி. First, in the beginning, when there was no industrial progress, it was considered as a concern of only the employer and it was an economic issue. But after due to industrial revolution and more progress in industries, it was considered as a concern of threefold like employer, employee and the state. Formulation of policy. இப்போ ஒரு ப்ராப்பர் வேஜ் பாலிசி வந்து செட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு நல்ல வேஜ் பாலிசி வந்து மேக் பண்ணலாம். தீஸ் ஆர் சம் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் which need to be paid due attention at the time of formulation of policy. Internal and external equity. Equity is nothing but இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு ஒர்க்கர் வந்து வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு அவர் பண்ணுற ஒர்க்குக்கு ஏற்றாப்புல அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேஜ் கிடைக்கணும். அதுதான் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஈக்விட்டி. ப்ரொடக்டிவிட்டி அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங், மோட்டிவேஷ்னல் லெவல் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் லேபர் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். Sound wage policy. Sound wage policy is nothing but it is an effective wage policy. இப்போ ஒரு வேஜ் பாலிசி செட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேஜ் பாலிசி ஃபர்ஸ்ட்டு எப்படி இருக்கணும்னா, அந்த எம்ப்ளாயர் ஒரு ஒர்க்கர் வந்து ஒரு சர்டின் ஒர்க் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஒர்க்குக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து வேஜ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போது 2 பேர் இருக்காங்க, ஒரு ஓனர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கீழே ஒரு ஒர்க்கர் இருக்காங்க. இப்போ 2 பேருக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ நிறைய வேஜ் கொடுத்தா அந்த கம்பெனி கண்டிப்பாக லாஸில் போகும். ஸோ அவங்களுக்கும் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். இன்னொன்று அந்த ஒர்க்கர் இவர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரோ அதுக்கேற்றப்பில் அவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கணும். ஸோ இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை போத் தி எம்ப்ளாயர் அண்ட் தி ஒர்க்கர். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி வந்துட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் ரன் பண்ணால் தான் அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒர்க்கர்ஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் ப்ராஃபிட்டில் போகிறப்போ அதோட லாஸ் காஸ்ட்டு அதுவும் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கணும். ஸோ இட் ரெடியூசஸ் காஸ்ட் அண்ட் ஷுட் மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட்ஸ். இன்னொன்று, இப்போ அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபைட்ஸ் எதுவுமே இல்லாமல் அந்த எம்ப்ளாயரும் ஒர்க்கரும் பீஸாக இருந்தால் தான் ஒரு கம்பெனி வந்து நல்ல விதமாக ஓடும். அதுக்கு தான் இந்த சவுண்ட் வேஜ் பாலிசி வந்துட்டு நம்ம ஃபார்முலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட், அன்சவுண்ட் வேஜ் பாலிசி. அன்சவுண்ட் வேஜ் பாலிசியை நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஒர்க்கருக்கு அவர் பண்ணுற வேலைக்கு ஈக்குவலாக ஒரு சேலரி வேஜ் வந்து கிடைக்கல அப்படின்னா அது வந்து அவருக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்காது. அண்ட் அன்சவுண்ட் வேஜ் பாலிசி லீட்ஸ் டு நெகேஷன் ஆஃப் தி பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் டு தி ஒர்க்கிங் கம்யூனிட்டி. இந்த மாதிரி வேஜ் பாலிசி வந்து ஒவ்வொரு ஸ்டேட் டு ஸ்டேட் இல்லை கண்ட்ரி டு கண்ட்ரி இல்லை ஒவ்வொரு பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் based on the context of the organization. Concepts of wages. இப்போ அந்த வேஜ் பாலிசி ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து 3 கான்செப்ட்ஸை வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. எதெல்லாம்னா மேக்ஸிமம் வேஜஸ், ஃபேர் வேஜஸ் அண்ட் லிவிங் வேஜஸ். லெட் அஸ் see one by one. மேக்ஸிமம் வேஜஸ் இது வந்து காமனாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இப்போ ஒரு ஒர்க்கர் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மினிமம் அமௌண்ட் ஆச்சு அவங்களுக்கு வந்து வேஜாக வந்து நம்ம கொடுக்கணும். Minimum wages or irreducible amount considered necessary for the sustenance of the worker and his family and preservation of his efficiency at work. இப்போ அந்த ஒரு கம்பெனி வந்து பர்டிகுலராக இந்த மினிமம் வேஜ் கூட அவங்களோட ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கல அப்படின்னா அந்த கம்பெனி வந்துட்டு அந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் இருக்கிறதுக்கு ரைட்ஸே இல்லை அப்படின்னு நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் அது. ஸோ என்ன கம்பெனியாக இருந்தாலும் அவங்க ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் இந்த மினிமம் அமௌண்ட்டாச்சு கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ அந்த மினிமம் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஒர்க்கரோட ஃபேமிலியையும் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். அந்த ஃபேமிலியில் அட்லீஸ்ட் 5 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு இவங்க அஸ்யூம் பண்ணி அந்த மினிமம் வேஜஸ் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து ஒரு பேசிக் ரூல். நெக்ஸ்ட், ஃபேர் வேஜஸ்.
ஃபேர் வேஜஸ் வந்து எப்படி அப்படின்னா இட் கேன் பி கிவன் ஒன்லி இன் கம்பேரிசன் வித் அன் அக்செப்டட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் வேஜ். இப்போது 2 கம்பெனி இருக்குது. கம்பெனி ஏ ஒன்று, கம்பெனி பி ஒன்று. கம்பெனி ஏல ஒர்க்கர் ஏ வேலை பார்க்குறாங்க, கம்பெனி பியில் ஒர்க்கர் பி வேலை பார்க்குறாங்க. இப்போ ஒர்க்கர் ஏ என்ன வேலை பார்க்குறாங்களோ அதே வேலை ஒர்க்கர் பி பார்க்குறாங்க. இப்போ ஒர்க்கர் ஏக்கு எவ்வளோ சேலரி இருக்கோ, ஐ மீன் எவ்வளோ வேஜ் இருக்கோ அதே வேஜ் தான் ஒர்க்கர் பிக்கும் இருக்கணும். இந்த மாதிரி 2 கம்பெனியை கம்பேர் பண்ணி அவங்க பார்க்குற வேலையை கம்பேர் பண்ணி கொடுக்குறது தான் ஃபேர் வேஜஸ். இப்போ அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு கம்பெனி வேணும். அந்த ஸ்டாண்டர்டாக ஒரு கம்பெனியை வந்து எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று அந்த கம்பெனி வந்துட்டு கவர்மெண்ட்டால் நல்லா அப்ரூவ் ஆகிருக்கணும், ரொம்ப டேஸ் ரன் ஆகிருக்கணும், அதில் அதுக்கு மேலே வேறு எந்த கேஸஸுமே இருக்கக்கூடாது. மேஜராக பார்க்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிற லேபர்ஸ் எல்லாருமே மேக்ஸிமமாக இருக்கணும். இந்த இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருந்தால் தான் அந்த ஒரு கம்பெனியை வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக எடுத்து ஃபேர் வேஜஸ் வந்து மற்ற கம்பெனிஸ்க்கு வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் லிவிங் வேஜஸ். லிவிங் வேஜஸ்னால் இப்போ மினிமம் வேஜஸ்னால் பேசிக் நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் லிவிங் வேஜ் வந்து ஒரு ஸ்டெப் ஹையராக போய் இப்போ அந்த ஒர்க்கரோட ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் வந்து எப்படி வேணால் இருக்கலாம். அந்த ஃபேமிலி சிச்சுவேஷனில் இப்போ அவர் கார் வாங்கணுமோ, இல்லை ஒரு புதுசாக ஒரு பில்டிங் கட்டுறது, இந்த மாதிரி எசென்ஷியல் ஆஃப் லைஃப் லைக் ஃபுட்டு, ஷெல்டர், இது கூட சேர்த்து ஒரு ஸ்டேஜ் ஆஃப் கம்ஃபர்ட் வந்து அந்த ஒர்க்கருக்கு வந்து கொடுக்கணும். இதுதான் லிவிங் வேஜஸ். இப்போ இந்த லிவிங் வேஜஸ் கான்செப்ட் வந்து நம்ம கண்ட்ரி ஆல் ஓவர் த கண்ட்ரியில் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு லிவிங் வேஜஸ் தான் மேக்ஸிமமாக இருக்குது. எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அப்ஜெக்டிவ். ஒரு எஃபெக்டிவ் சவுண்ட் வேஜ் பாலிசி, ஒரு எஃபெக்டிவ் வேஜ் பாலிசியோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம எக்கனாமிக் வெல்ஃபேரை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணோம். இதுக்கு வந்து 3 ஃபேக்டர்ஸ் தேவைப்படுது. ஒன்று வந்து மேக்ஸிமைஸ்ட் நேஷ்னல் இன்கம். ஆல் ஓவர் த வேர்ல்டு நேஷ்னல் இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா கம்பெனியும் அவங்கவுங்க ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு the national income should be divided equally among all members of the economy. இப்போ அந்த எக்கனாமி அந்த நேஷ்னல் இன்கம் வந்து எல்லா பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கும் ஈக்குவலாக ஷேர் ஆச்சுன்னா அது வந்து பெட்டராக இருக்கும். இது ரெண்டும் இருந்தாலும், மேக்ஸிமம் நேஷ்னல் இன்கம் இருந்தாலும் அந்த நேஷ்னல் இன்கம் எல்லாத்துக்கும் டிவைட் ஆனாலும் எம்ப்ளாய்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் இருந்தால் தான், இந்த 3 ஃபேக்டர்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த எக்கனாமிக் வெல்ஃபேரை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். Key consideration. Here are some of the points which need to be considered at the time of formulation of policy. End of exploitation. To end the exploitation of workers. Regulation of wages. அது எதுனா to regulate wages and salary for the workers working in a company. Fixation of minimum wages. At least minimum wage வந்து எல்லா கம்பெனியும் அவங்க ஒர்க்கர்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். Compensation and equality. Equal wages should be given for equal work. Compensation in order to compensate the workers' hard work with the salary. Living wages, capacity to pay and basic need. இப்போ ஒரு ஒர்க்கருக்கு வந்து வேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து அட்லீஸ்ட் பேசிக் நீடான ஃபுட்டு, கிளாத்திங்கு, ஷெல்டர், அந்த மாதிரி பேசிக் நீட்ஸை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அந்த வேஜ் வந்து இருக்கணும். Factors influencing policy. Here are some of the factors which influences the policy. Demand and supply of labor. இப்போ ஒரு கம்பெனி நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒர்க்கர்ஸ் வந்து மினிமம் வேஜில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. இப்போ அதே கம்பெனியில் இருக்கிறதே கம்மியான லேபர் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா லேபரும் மேக்ஸிமமான வேஜ் தான் கேட்பாங்க. எபிலிட்டி டு பே. இப்போ ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட்டில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா 100% அந்த கம்பெனி வந்து அவங்க ஒர்க்கர்ஸ்க்கு கண்டிப்பாக மேக்ஸிமம் வேஜஸ் கொடுத்துருவாங்க. சப்போஸ் இப்போ அந்த கம்பெனி வந்துட்டு ப்ராஃபிட்டில் போகாமல் லாஸில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வர வேஜஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஜாப் ரெக்குயர்மெண்ட்ஸ். இப்போது வந்து ஒரு ஒர்க் வந்து ஹெவியாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க்கர் வந்து கண்டிப்பாக மேக்ஸிமமாக வேஜஸ் கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு ஜாபுக்கு வந்து மேக்ஸிமமாக ஸ்கில் தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒர்க்கரும் கண்டிப்பாக நிறைய வேஜஸ் தான் கேட்பாங்க. ப்ரிவைலிங் வேஜ் ரேட்ஸ். இப்போ காமனாக வெளியில் என்னென்ன இப்போ எல்லாம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், விலைவாசி வந்து கூட தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல வேஜஸும் கூட்டிகிட்டே இருக்கணும். காஸ்ட் ஆஃப் லிவிங் அண்ட் ஸ்டேட் ரெகுலேஷன். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷ்னல் வேஜ் பாலிசி. டு அவாய்ட் malpractice and abuse in wage payment.
இப்போ நிறைய இடத்துல வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சரியான வேஜஸ் வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இந்த வேஜ் வந்து ஈக்குவலாக போய் ஷேர் ஆகிறதுக்கு இந்த வேஜ் பாலிசி கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட், டு ப்ரொவைட் மினிமம் வேஜஸ் டு ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய்டு இன் ஸ்வீட்டட் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து மினிமம் வேஜ் வந்து கொடுக்கறதுக்கு இந்த வேஜ் பாலிசி தேவை. அதே மாதிரி சில ஒர்க்கர்ஸ் வந்துட்டு பார்கெயின் பண்ணி அவங்களுக்கான அமௌண்ட்டை வந்து வாங்கிப்பாங்க. சில பேர் வந்துட்டு அவங்களுக்கு பார்கெயின் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கும் டு செட் அ மினிமம் வேஜ் we need a wage policy to improve existing wage structure in order to develop our country and ourselves. இப்போ இருக்கிற வேஜ் ஸ்ட்ரக்சரை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆக்குறதுக்கு வந்துட்டு வேஜ் பாலிசி வந்து தேவை. டு ஆக்ஸலரேட் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன். limitations of national wage policy. Here are some of the limitations. Enforcement. இப்போ வந்துட்டு ஒரு நல்ல ஆர்கனைஸ் பண்ண செக்டராக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பாலிசிஸ் வந்து ஈஸியாக அவங்க வந்துட்டு உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டராக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பாலிசிஸ் வந்து உள்ளே கொண்டு வர கொஞ்சம் டைம் ஆகும். ரைஸ் இன் ப்ரைஸஸ். இப்போது காமனாக ஜென்ரலாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளோட எக்கனாமி வந்துட்டு போயிட்டே இருக்கிறப்போ அதே மாதிரி காமனாக கிடைக்கிற திங்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட்டோட கையிலையுமே இல்லை. இம்பேலன்ஸ்டு லேபர். இப்போ ஒரு நல்ல ஆர்கனைஸான செக்டரில் கம்மியாக ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அன்ஆர்கனைஸ்டு செக்டரோட கம்பேர் பண்ணால் நிறைய வேஜஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஷிஃப்டிங் ஆஃப் மெத்தட்ஸ். ஹை வேஜஸ் மே ஃபோர்ஸ் எம்ப்ளாயர் டு ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் கேபிட்டல் இன்டென்சிவ் மெத்தட். இப்போது வந்து அந்த கம்பெனி ஹை வேஜஸ் வந்து கொடுக்க நெக்ஸ்ட் அந்த கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு இனிஷியலாக கொடுக்குற அமௌண்ட் வந்து கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் போகும். அதுதான் கேபிட்டல் இன்டென்சிவ் மெத்தட். ரிடக்ஷன் இன் கேபிட்டல். ஹை வேஜஸ் பிரிங் அ ரிடக்ஷன் இன் தி கேபிட்டல் ஃபார் க்ரோத். இப்போ ரிடக்ஷன் இன் கேபிட்டல் அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி ஹை வேஜஸ் கொடுக்க அந்த கம்பெனியோட ஷேர் வந்துட்டு கண்டிப்பாக குறைஞ்சிட்டே தான் வரும். ஸோ these are some of the limitation regarding national wage policy. Thank you.